ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போன வருஷத்தை எங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக மாற்றி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த 2025லேயும் அதே சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவு வந்து நான் நியூ இயர்க்கு முதல் நாள் சாயங்காலம் எடுத்தது. திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு உடனே ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 கேஜிக்கு ப்ரௌனி வந்து 2 1/2 கேஜி பாக்ஸ் கொடுங்க. அண்ட் தென் வந்துட்டு பனானா கேக் கொஞ்சம் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி பனானா கேக்கும் ப்ரௌனியும் 2மே பண்ணி அழகாக வந்துட்டு அர்ஜெண்ட்டாக பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் கட் பண்ணுறதுக்காக செஞ்ச கேக்கு இது. ஜஸ்ட்டு ஒரு சாக்லேட் கேக்கு புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சாக்லேட் கேக்கில் வந்துட்டு ஃபில்லிங் வந்து நான் புதுசாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூ இயர் அன்றைக்கி அதை கட் பண்ணி எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். டோட்டல் ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலி ரொம்ப பெருசு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேக்கை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 25 வந்து ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸோடு ஆரம்பித்தது. ரொம்ப சந்தோஷம். நியூ இயர் அன்றைக்கி அதுக்கப்புறம் வந்த ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே. சாக்லேட் கேக்கு தான். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கனாஷ் மட்டும் ஊற்றி க்ரீம் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேக்ஸும் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேக்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.